ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பராக நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய பொருளை வச்சு தாங்க ஒரு ஜூஸ் பார்க்க போகிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடியிலேருந்து இது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குல்ல, ஏபிசி ஜூஸ். அந்த ஏபிசி ஜூஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஏன்னா ஆப்பிள், பீனா, பீட்ரூட், சீனா, கேரட் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த டேஸ்ட் மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம குடித்தோம்னாலே வந்து நல்லா ஸ்டொமக் கிளியர் ஆகிறது ஃபீல் ஆகும். கொஞ்சம் நாள்லேயே வந்து நம்ம ஸ்கின்னெல்லாம் எப்படி ஷைனிங்காக இருக்கிறது, க்ளோ ஸ்கின் கிடைக்கிறதுக்கு, நம்ம ஏஜிங் ஆகாமல் இருக்கிறது தெரியறதுக்கு, ஹேருக்கும் நல்ல க்ரோத் இருக்குது. இப்போ நம்ம பொரியலாக செஞ்சு சாப்பிடும்போது நம்மளோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம இன்டேக் பண்ண முடியும். எவ்வளோ கேரட் பிடிச்சாலும் பீட்ரூட் பண்ணாலுமே சரி, நம்ம ஒரு கப் நிறையா நம்ம சாப்பிட முடியும், அவ்வளோதான் இருக்கும். ஆனால் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஜூஸாக எப்படி பண்ணி சாப்பிட போகிறோங்கிறது தாங்க இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் பீட்ரூட் போட்டோம்னா நம்ம கசக்கும். அது வந்து ஒரு ரேஷியோ தெரியாமல் நம்ம நிறையாவும் போட்டு அதில் வந்து அந்த ஜூஸோட டேஸ்ட்டையே நம்ம மாற்றுறோம். அப்படி இல்லாமல் 2 கேரட், ஒரு ஆப்பிள், ஒரு ஹாஃப் பீட்ரூட் போட்டாலே போதுங்க. இல்லை ஒரு குவார்ட்டர் பீட்ரூட்டே போட்டாலே போதும். அதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் விட்டு கொஞ்சம் புதினாவும் போட்டு நம்ம குடித்தோன்னா சூப்பராக இருக்குங்க. நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஆனால் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்ம உடம்புக்கு சிலது ஒத்துக்கும், சிலது ஒத்துக்காது. யாருக்கு ஒத்துட்டு அதில் நிறையா பெனிஃபிட்ஸ், பாசிட்டிவ் இது கிடைக்குதோ அதே மற்றவங்களுக்கும் கிடைக்குங்கிறது கிடையாது. அதனால் நம்ம உடம்புக்கு நம்ம என்ன இன்டேக்காக இருந்தாலும், என்ன க்ரீம் அப்ளை பண்ணாலும் ஒரு ஃபஸ்ட்டு தடவை பண்ணுறோம், அப்புறம் ஒரு 3 days விட்டு மறுபடியும் பண்ணி பார்க்கணும், அப்புறம் 3 days விட்டு மறுபடியும் பண்ணி பார்க்கணும். நம்ம உடம்புக்கு நல்லா செட் ஆகுது, சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை, நம்ம கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுறோன்னு தெரிஞ்சதுன்னா அதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம். இந்த ஜூஸ் வந்து ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கிறது நல்லது. அதுவுமே வந்து வீக்லி 2 times இல்லாட்டி 3 times எடுத்துக்கலாம். மீதி ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது, சீஸ்னல் ஃப்ரூட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அப்படியும் சாப்பிட்லாம், ஜூஸ் போட்டும் குடிக்கலாம். ஆனால் ஜூஸில் முக்கியமாக வந்து நம்ம ஒயிட் சுகரோ இல்லை வேறு எந்த இதுக்குமே யூஸ் பண்ணாமல், சுகரி கண்டென்ட் யூஸ் பண்ணாமல் ஜூஸ் குடிக்கிறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக குடிச்சு பாருங்கள், உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்.